ஹலோ, வெல்கம் பேக் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் டைரஷாம். ஐஸ்கிரீம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, அதுலேயும் சாக்லேட்னா சொல்லவா வேணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கோகோ பவுடர், மில்க் மேட், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம். ஐஸ்கிரீம் செய்யணுன்னா எப்போவுமே பாத்திரம் ஜில்லுன்னு தான் இருக்கணும். 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். அதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் க்ரீமும் சில்லுன்னு தான் இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 200 ml மில்க் மேட் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் 250 ml, மில்க் மேட் 200 ml. மில்க் மேடுக்கு பதிலாக ஐசிங் சுகர் அப்படி இல்லைனா நார்மல் சுகரே பவுடர் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸில் மிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். இல்லைன்னா நம்மளோட வயர் விஸ்கை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பபிள்ஸ் வருதோ அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். டிவி பார்த்துட்டே ரிலாக்ஸ்டாக கூட பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியில் இப்படி மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை, வேறு வேலையே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசர் டெம்பரேச்சரில் மேக்ஸிமமில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். 25 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். அதாவது 5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த கொக்கோ பவுடரும் அப்புறம் இந்த க்ரீம் மிக்சரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்சர் மாறி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் வரலன்னா திரும்ப நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு க்ரீமியான டெக்ஸ்சர் வரணும். ரெடி ஆனதுக்கப்புறமா இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக எடுத்துக்கோங்க. இதுக்கு நமக்கு நடுவில் க்ரன்ச்சியாக வேணும்னா சாக்கோ சிப்ஸ் இல்லை வேஃபர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. ஒரே ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா கடையில் ஐஸ்கிரீமே வாங்க மாட்டீங்க கண்டிப்பாக. இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம். 8 hours அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சில்வர் ஃபாயில் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஐஸ் ஃப்ளேக்ஸ் வராது. மூடிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போயுமே ஃப்ரீசர் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகும். 8 hours ஆயிடுச்சு. இந்த சம்மரில் என்னால் இந்த ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைனே பண்ண முடியல. அதனால நான் பவுலையும் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஐஸ்கிரீம் செட் ஆயிருக்குன்னு. இப்போ இதை ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கரண்டி இருக்கோம்ல, அதை வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். கடகடன்னு அந்த பவுலில் இருக்க சில்னஸ் போயிடுச்சு பாருங்க. கடையில் வாங்குற மாதிரியே நல்ல பால் மாதிரி கிடச்சிருக்குல்ல. இதில் நமக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.